வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற நேரத்துல நல்ல பிளசண்டா சந்தோஷமா வாங்க அப்படின்னு கொண்டு போய் கம கமன்னு ஒரு காப்பியை கொடுத்தா எப்படி இருக்கும்? காப்பியும் கம கமன்னு இருக்கும், பொண்டாட்டியும் கம கமன்னு இருப்பா. அடாடா, அவருக்கு சொர்க்கத்தை பூமியிலே இறக்கி கொடுத்தாப்புல இருக்கு. நம்ம அப்பதான் இந்தியாவின் தேசிய சிகை அலங்காரம் கொண்டைய போட்டுட்டு உங்க பிள்ளைகளோட அக்கப்போறனால தாங்க முடியல, நீங்க எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு என்னன்னு வாரீங்க போறீங்க, இங்க யாரு இதுகளோட மல்லு கட்டுறதுன்னு ஒரு லிஸ்ட வச்சிருக்கோம். வீட்டுல எங்கேயாவது நம்ம பட்டுச்சீலை கட்டுறோமா? வீட்டுல எங்கேயாவது நகை போட்டு இருப்போமா? வீட்டுல நல்ல பிளசண்டா வீட்டுல மேக்கப் பண்ணுங்க சந்தோஷமா. வீட்டுல அப்படி யாராவது இருக்குமா? அந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியில போறதுக்கு போடுறது, கல்யாணத்துக்கு போடுறது. நான் அம்மாக்களுக்கு சொல்லி தரேன், உங்க வீட்டு பிள்ளைகளை கல்யாணத்துக்கு கூட்டு போவாதீங்க. நிக்காஹ் என்கிற அனாச்சாரங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டே போகாதீங்க. எல்லா கல்யாண பிள்ளையும் பிச்சை எடுக்கிறாங்க, 2 கையை எழுதி பிச்சை எடுக்கிறாங்க. என்னவா? மெஹந்தி போடுறாளுங்களாம். அப்படியே கையை நீட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க முட்டி கையில இருந்து இங்க வரைக்கும் போகுது. அப்புறம் பின்னாடி திருப்பி மேல் தோல்ல புல்லும் போடவும். என்னவா? சொறி பிடிச்ச மாதிரி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன டிசைன் இருக்குன்னு தெரியாது. கையை கிட்டக்கு கொண்டு போய் வச்சு பார்த்தா கூட கொய 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 கொயன்னா இருக்கும். எதா வரைஞ்சிருப்பாங்க, அது நமக்கு விளங்காது. கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, கையெல்லாம் ஏதோ ஒரு அலர்ஜி வந்து பெரிய ட்ரீட்மெண்ட்ல பல வருஷம் எடுக்கிற மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி ஆக்கி வச்சிடறாங்க மெஹந்தி போடுறோம்னு சொல்லி. இப்ப காலி முட்டியில இருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளவுஸுக்கு பதில பிளவுஸ் மாதிரியே மெஹந்தியில போட்டிருக்கா பின்னாடி. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் பேசுறது? இதை செய்யக்கூடிய பல பெண்கள் இஸ்லாமிய பெண்கள். மாற்று மதத்தினுடைய சகோதரிகளுடைய நிக்காகளுக்கு நடிகைகளுக்கு போய் மெஹந்தி போடுறது யாரு தெரியுமா? கோனு இஸ்லாமிய பெண்கள். அது ரொம்ப பெருமை வேற. மேடம் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க. அட பரதேசிங்களா, அவளே ட்ரெஸ் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு தெரியுறா, எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு. அவளுக்கு ஒரு நிக்கா, சரி இருந்துட்டு போட்டோம், இனிமேலாவது நல்லா இருக்கட்டும். அங்க போய் புள்ள மெஹந்தி போடுறது யாரு? நம்ம ஆட்கள். என்னால பேர் சொல்ல முடியும், வேண்டாம். அப்புறம் இப்ப வந்து கல்யாணம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, பூச்சப்பு. உங்க ஊர்ல இருக்கா? இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்து தட்டு தட்டா கொடுப்பாங்களே, வீட்டுல வச்சு வைக்க மாட்டீங்களா? நிஜமாவா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தட்டு வரும், தட்டு தட்டா வரும். பிஸ்கட்டு, சாக்லேட்டு, மிட்டாயி, சர்க்கரை, செருப்பு. காய் பட்டணுமா? அதுதான் பட்டணுமா? தப்பிச்சிட்டீங்க நீங்க. பூச்சப்பு அதுக்கு பேரு. நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, தட்டு நிறைய கோனு, தட்டு நிறைய கேக்கு, தட்டு நிறைய சாக்லேட்டு, தட்டு நிறைய செருப்பு, தட்டு நிறைய ஹேண்ட்பேக், தட்டு நிறைய ஷாலு, என்னென்ன முடியுதோ சில்லற சில்லறையா எல்லாம். பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட், பிரஷ் எல்லாம். என்னவா? பிள்ளைக்கு சீரம். யார் வீட்டுல இருந்து? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்ற வரைக்கும் லாபம் தான். நீங்க 50 பவுன் 100 பவுன் போடுறீங்க, அவங்க சில்லற சில்லறையா கடலை மிட்டாயும் சீனியும் சர்க்கரையும் கேக்கையும் கொண்டு வச்சுட்டு போறாங்களே, 4 செருப்பையும் ஹேண்ட்பேக்கையும். பூச்சப்பு இதுக்கு 50 தட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பராக் பாக்குறது. ஊர் பராக் பாத்தீங்களா? அந்த டிசைனை பாத்தீங்களா? இந்த டிசைனை பாத்தீங்களா? அந்த சாக்லேட்லயே எப்படி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அலங்காரத்தை தடுக்க சொன்னார்கள் நம் நபிகளார். ஸ்கிரீனை ரொம்ப அலங்காரமா கொடுத்தாங்களாம். கோவப்பட்டு போனதுல அப்ப எடுத்து ஸ்கிரீன் தான். அலங்காரமா ஸ்கிரீனை போடாதீங்க. சாப்பாட்டு வழி இல்லாம செத்துக்கிட்டு கிடக்குறாங்க மக்கள், உங்களுக்கு ஸ்கிரீன்ல அலங்காரம் தேவைப்படுதா? அப்படி சொன்னாங்க. அலங்காரமாக வீடுகளை கட்டிடுறாங்க மக்கள். இன்னைக்கு அலங்காரமாக இருக்க வேண்டிய உறவுகளை பூரா அனாதைகள் ஆக்கிடுது. கணவன் மனைவியை உண்மையா நேசிக்கிறது இல்ல, மனைவி கணவனை உண்மையா நேசிக்கிறது இல்ல, பிள்ளைகள் எல்லாமே ஏதோ ஒரு இதுக்கு கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அனாச்சாரங்களை திருமணங்கள்ங்கிற பேர்ல இங்க நடக்கிற கூத்து இருக்குல்ல, சகிக்கவே முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தா மாத்திக்கிறணும். நம்ம
இனிமேல் நம்ம திருமணங்கள்ல இதெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்களா? பூச்சப்பு சொல்லி கொடுத்தாங்களா? அப்புறம் வீடு கட்டி கொடுக்கறது பொம்பளை பிள்ளைக்கு, கல்யாணம் நிக்காதுன்னா பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கறது. நீங்க எல்லாம் வீடு கட்டி கொடுக்கற குரூப்பா? அது இங்க இல்ல, தப்பிச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு பொம்பளை பிள்ளைக்கு நகை போடுறது 20 பவுன், 30 பவுன், 50 பவுன், 100 பவுன். என்னன்னு கேட்டா ஸ்டேட்டஸ். அது போடலைன்னா தப்பான நினைப்பாங்கல்ல, பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்ல. ஏன்னா கௌரவ பிரச்சனை ஆயிரும். முதல் மருமகளுக்கு 50 போட்டாங்களா, நம்ம 2வது மருமகளா போறோம் 51வது போடணும்ல, அப்பதானே கௌரவமா இருக்கும். கௌரவ விளக்கெண்ணெய்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம்னு இருக்கேன். அழுகவா, சிரிக்கவா, கோபப்படவா, என்ன செய்ய சொல்றீங்க? வரதட்சணைங்கிற சமூகத்துல இருந்தோம். இஸ்லாம்ல மஹர் அப்படிங்கிற விஷயத்த படிச்சுதான் இஸ்லாத்துக்குள்ள வரணும். உள்ள வந்து நானும் 4 வருஷமா ஒவ்வொரு ஊரா தெருவா கேட்டுக்கொண்டிருக்கேன். உங்க ஊர்ல மகர் பேணுதல் உண்டா? மகர் படிதான் கல்யாணம் நடக்குதா? அம்மா வீட்டுல இருந்து யாரும் நகை போடுறது இல்லையா? இந்த கட்டில், பீரோ, மிக்சி கிரைண்டர், தட்டு, டம்ளர், ஸ்பூனு அதெல்லாம் அம்மா வீட்டுல இருந்து யாருமே வாங்கி தர்றது இல்லையா? உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு நகை போட்டாங்க? 30 பவுன் மகர். நீங்க எவ்வளவு போட்டீங்க? 2 மகனா உங்களுக்கு? மருமகளுக்கு 3 பவுன் போட்டீங்க. மருமக எங்க? சின்ன மருமக அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு போட்டாங்க? 30 பவுனா? 30. நீங்க கேட்கலமா ஸ்ரீதேவி, அவங்க அம்மா போட்டிருக்காங்க. உங்க அம்மா எங்க? வெளியூர்ல இருக்காங்க. சரி, மூத்த மருமக எங்க? வரல. சரி, தப்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க. உங்க அம்மா வீட்டுல உங்களுக்கு 30 பவுன் போட்டிருக்காங்க. உங்க அம்மா வீட்டுல உங்களுக்கு 30 பவுன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தாங்க? 6 பவுன் மகர் கொடுத்தாங்க. உங்களுக்கு 3 பவுன் மகர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்படியே ஒவ்வொருத்தரையும் கேட்டோம் வைங்களேன். அம்மா வீட்டுல எவ்வளவு போட்டாங்க, எவ்வளவு மகர் கொடுத்தாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கணக்கு வரும். நம்ம நம்மாட்ட கேட்போம், அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு போட்டாங்க? 35 மகர். 7 பவுன். அம்மா வாங்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி கொடுத்தா. அம்மா வந்து திருப்பி கொடுத்தா வாங்கல, ஆனா 35 பவுன் போட்டிருக்காங்க. மகர் 7 பவுன் போட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்படியே ஒரு ரவுண்ட் வந்தோம்னு வைங்கள, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், என்ன நடந்துருக்கும்னு நமக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். மகர்னா என்ன? மகர்னா என்ன? பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் உயிரோட புதைச்சிட்டு கிடந்தாங்க ரசூல்லா காலகட்டத்துல. அப்போ தாடி நனைய நனைய அழுதார்கள். யாரு? இரக்கமே உருவான நம்முடைய கருணை நபி. தொழுகிறாங்க. இந்த மைக்கையும் கூட சேர்ந்து பேசுதுன்னு தெரியல. நல்லா சாக்கட்டும். மகர்னா என்ன? பொம்பளை பிள்ளைகளை செலவு அப்படின்னு நினைச்சாங்க. பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே வெறுத்தாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில், முஸ்லிம்களின் சமூகத்தில் நிக்காஹ் அப்படின்னு வரும்போது ஆண் தான் கொடுத்து கட்டணும். பெண் கிட்ட இருந்து எடுத்து கட்டக்கூடாது. நீங்க பொண்ணுக்கு எந்த செலவு பண்ண தேவையில்லை, எந்த நகையும் போட தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வேண்டாம். பிள்ளைய வெறுக்காதீங்க. பொம்பளை பிள்ளைய சந்தோஷமா பாதுகாத்து சிறப்பாக அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யுங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதான் மகர். ஆண் தான் கொடுத்து கட்டணும். பொண்ணு கேட்கறத நீங்க உங்க மாப்பிள்ளைகிட்ட கேட்டீங்களா? 3 பவுன் கேட்டீங்களா? கேட்கல. அவங்களா கொடுத்தாங்க. கேட்கணும்.
என்ன வேணுமோ அதை மணமகள் கேட்கணும். ஒரு தோடு, ஒரு செயின், 2 மோதிரம், ஒரு வளையல் எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க தரணும். அவங்க கேட்டதுல என்னால இவ்வளவுதான் தர முடியும்னு சொன்னா சரி தாங்க அப்படின்னு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். வேணான்னு சொன்னா வேணாம் தான். மாப்பிள்ளைய ஓகே சொல்லக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்கு? கல்யாண பொண்ணு தான் இருக்கு. கேட்கறதே கிடையாது. என்னமோ அவங்க சொன்னாங்க, நாங்க ஓகே சொன்னோம். என்னமோ நகை போட்டாங்க, நாங்க வாங்கிட்டு போனோம். ஆண் புட்டு கட்டணும், எடுத்து கட்டக்கூடாது. அம்மா சொன்னாங்கல்ல, நாங்க கேட்கல, அவங்களா போட்டாங்க. இது வரதட்சணை விட மோசமானது. அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அப்ப அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டு வச்சு சத்தம் போடணும். இப்ப கேட்கல. ஆனா மாமியார் என்ன தெரியுமா செய்யணும்? நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை நாங்க உடைக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சிறப்பா எதுவும் கேட்கல, சந்தோஷம். ஆனா என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்கு நாட் அலௌட், அனுமதி இல்லை. கல்யாண பொண்ணு என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை உடைச்சு நான் எதையும் கொண்டு போக மாட்டேமா, எனக்கு எந்த நகையும் வேண்டாம் அப்படின்னு கல்யாண பொண்ணு சொல்லியிருக்கணும். கல்யாண பொண்ணோட அம்மா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை மீறி ஒரு குண்டுமணி தங்கம் கூட உனக்கு என்னால போட முடியாதுமா, திருமணத்தின் பொருட்டு. என் மகளுக்கு நான் ஆசையா சேர்த்து வச்சிருக்கேன், வேற யாருக்கு தரப்போறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கல்யாணமாயி 1 வருஷம் கழிச்சு போடுங்க. பிள்ளை நல்லா வச்சுக்கிறாங்களா, கண் கலங்காம இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, அதெல்லாம் பார்த்துட்டு 1 வருஷம் கழிச்சு கொடுத்துட்டு போங்க உங்க மகளுக்கு. திருமணத்தின் பொருட்டு ஏன் தர்றீங்க? இன்னைக்கு நிக்கா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவள்கிட்ட 50 பவுன் கொடுத்து வச்சிருந்தீங்களா? 35 பவுன் கொடுத்து வச்சிருந்தீங்களா? ஒரு தோடு, ஒரு செயின், ஒரு 2 மோதிரம், வளையல் தானே போட்டிருப்பா. அதோட அனுப்பிடுங்க. அது இல்லைன்னா விடுங்க. தேவைப்பட்டா மாப்பிள்ளை வாங்கி போட்டுக்க போறாரு. அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது தானே. தேவைப்பட்டா வாங்கி போட்டு போறாரு. நீங்க நகைப்பட்டியில 50, 100, 35, 30, 40 அனுப்புறீங்க. இருக்கு ஏதோ ஒரு சமூக கௌரவம் போட்டா தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற பேர்ல நீங்க போடுறீங்க. இருக்கப்பட்டவங்க போடுறதுனால போட்டா தான் கல்யாணம்னு 4 லட்சம் பேர் கல்யாணம் ஆகாம இருக்குது. என்ன செய்வீங்க? 4 லட்சம் முஸ்லிம் பெண்களுக்கு திருமணம் ஆகாமல், நகை போடலைங்கிறதுனால, ஏழைங்கிறதுனால, நகைகள் இல்லைங்கிறதுனால கல்யாணம் ஆகல. அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க ஒரு விஷயத்தை நம்புறீங்களான்னு பாருங்க. கியாமத் நாள் வரைக்கும், இந்த உலகத்தை அழிப்பேன்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அந்த கியாமத் நாள் வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாலும், அது எதை பற்றி கேள்வி கேட்டாலும் ரசூலுல்லாஹ் அதை சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏன்னா எல்லா ஞானத்தையும் கடைசி இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். இதை நீங்க நம்புறீங்களா? இதை நீங்க நம்புங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டான். அதனால அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. கியாமத் நாள் வரைக்கும் தான் ரூல்ஸ். சொர்க்கத்துக்கு போகணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் ரூல்ஸ். நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் பெரிய அறிவாளி விளக்கினேன், நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், நான் பெரிய முற்போக்கு, நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், அதனால நான் செல்போன்ல சினிமா வசனத்தை எடுத்து டப் ஸ்மாஷ் போட்டு இன்ஸ்டால போஸ்டிங் போடுவேன்னா நஷ்டவாளி யார்? இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பெரிய ஆளுமை, அதனால அந்நிய ஆள் வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் முன்னாடி உட்காந்துட்டு போறேன், நான் நெருப்புல அப்படின்னு சொன்னா நஷ்டவாளி யார்? நீ நெருப்பு. பஞ்சு யாருன்னு தெரியுமா? பக்கத்துல இருக்கவன் பஞ்சா இருந்தா என்ன செய்வ? நீ நெருப்பு தான். இப்லீஸும் நெருப்புல இருந்துதான் படைக்கப்பட்டான். நம்ம எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு முற்போக்குவாதியா இருந்தாலும், எவ்வளவு திறமையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும், எவ்வளவு பிசினஸ் மேக்னெட்டாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி முழுசா நான் கடைபிடிச்சு அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அந்த பேணுதலை பேணுதலாக 100%, ஹலால்னா ஹலால், தடுத்துக் கொள்ள வேண்டியவற்றை தடுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு இருந்தாதான் நமக்கு சொர்க்கத்துல உயர்ந்த இடம். ஒருத்தர் வந்து செல்போனை கைப்பிடிச்சு நின்றுட்டு இருந்தாரு, அமுச்சுட்டோமா இல்லையா? இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது பாவம் ஒரு ஆண் என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? அண்ணே நீங்க போங்க, போய் உங்களோட பணிகளை பாருங்க, ரெக்கார்ட் ஆகுது, இதே போதுமானது.
பேணுதல்லாம் பேணுதல் இருக்க வேண்டியதுதான். சில இடங்கள்ல கூப்பிட்டு சொல்லிட்டு வர்றோம். அறியாமையில இன்னமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல கடந்து போய்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு. பேணுதல்னா 100% பேணுதல். அப்படி இருந்தா நமக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த இடம். இல்லைன்னா நஷ்டம் யாருக்கு? அது கபருக்கு போய் மறுமை வரும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம் யாருக்கு நஷ்டம், யார் வெற்றியாளர்கள், யார் லாபம் அடைந்தார்கள் அன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். இந்த மகர் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு வகையில உடைச்சிட்டோம். ரசூல்லாவோட சட்டத்தை நம்ம பேணி பாதுகாக்கல. என்ன செய்யறது? இப்போ 35 பவுன் வேற வித்துட்டோம்ங்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க சரி பண்ணிக்கோங்கிறீங்க. எடுத்து சொல்ல ஆள் இல்ல. இவங்களாவது எடுத்து சொல்ல ஆள் இல்ல, தெரியாதுங்கிறாங்க. அறந்தாங்கியில ஒரு அம்மாட்ட கேக்குறேன், அவங்களும் 30 பவுன் போட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. எவ்வளவு மகர் கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். அப்பெல்லாம் மகர் இல்ல. எப்படி? உடனே ஏமா நானும் சிரிச்சுட்டே தான் சொன்னேன். பாருங்களே, ஒரு ஸ்ரீதேவிய 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சவங்க வந்திருக்காங்க பாருங்களேன். மகர் இல்லாத காலகட்டத்தில இருந்து. அடாடாடா, அவங்களை சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். இப்படிதான் சொன்னேன், வேற என்ன செய்யுது? அப்பெல்லாம் மகரே இல்லையா? மகரே கிடையாது. ஆமா, இப்ப என்ன செய்யறது? பொண்ணு வீட்டுல போடக்கூடாது, மகர் மட்டும் தான் போடணும். இதான் ரூல்ஸ். இதான் நம்ம நபிகளார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு பேரு தான் மகர். இப்ப என்ன செய்யலாம்? இஷாபாங்க வேற சொல்லியாச்சு, இக்காமத் சொல்லிட்டாங்க. ஒரு பிரேக் விடுவோம், எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நல்லா தொழுங்க. தொழுதுட்டு அம்மா வீட்டுல இருந்து போட்ட நகையை மட்டும் கொண்டு வாங்க. ஏதாவது நற்காரியங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு வேற ஏற்பட்ட செலவு இருக்கு. என்னம்மா எல்லாரும் சிரிக்கிறீங்களா? என்னம்மா பேங்க்ல இருக்கா? சரி, நம்ம தங்கிடுவோம். வெளியூர்ல இருக்கவங்க 2 நாள் தங்கிடுவோம். நீங்க வெளியூருக்கு போய் எடுத்துக்கிட்டு வாங்க. அல்லாவுக்காக மறுமையினுடைய வச்சு 7 வானம் தாண்டி போகணுமே. அல்லாவை பாக்குறதுக்கு எங்கெங்க எவ்வளவு தூரமோ என்னமோ ஏதோ அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கானோ தெரியல. பயமா இருக்கு. 2 நாள் தங்கிடுவோம், வெளியூருக்கு போய் எடுத்து வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. போயிட்டு யாராவது வர்றீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நான் போய் 20 பவுனை எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு பார்த்து கொடுங்க, நான் எடுத்துறேன். இன்ஷா அல்லாஹ். யாராவது ஒரு ஏழைக்கு கொடுப்போம், ஒரு விதவைக்கு கொடுப்போம், ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு கொடுப்போம், கல்விக்கு கொடுப்போம், மருத்துவத்துக்கு கொடுப்போம். எவ்வளவோ வேலைகள் செய்ய வேண்டி இருக்கு. ஊருக்கு ஊர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கட்ட வேண்டி இருக்கு. ஆதரவற்ற பெண்மணிகளுக்கான டெய்லர் சென்டர் அது கூட இங்க கட்டணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். கட்டப்பை தப்போம், விதவை பெண்மணிகளை கொண்டு டெய்லரிங் கொடுத்து அதை வச்சு சுமை தாங்கி கட்டப்பைகள் அப்படின்னு தச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அந்த லாபத்தை இந்த பெண்மணிகளுக்கே பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட பேசிட்டு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்க ஊர்ல எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக துவா செய்யுங்க. அப்படி அவங்களுக்கு கொடுப்போம். 5 மிஷின் 8 மிஷின் வாங்கி போனோம்னா 1 லட்சம் ரூபாய் தேவை. மோட்டரோட போட்டு கடையை வாடகைக்கு எடுத்து இல்ல ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்து சிறப்பா கட்டப்பை தச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அதுல ஒரு 10 குடும்பம் பிழைக்கட்டுமே. அது எனக்கு தேவையில்லை. சுமைதாங்கி கட்டப்பைகள்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். உங்க ஊர்ல தான், உங்க ஊர்ல இருக்க விதவை பெண்மணிகள் தான் பயன்பட போறாங்க, முஸ்லீம் பெண்மணிகள். அதனால அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போவோம். 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மகரை உடைச்சிருக்கோம், அது ஒரு பெரிய பாவம் தான். அல்லாஹ் கேள்வி கேட்டா நாளை கொண்டு போய் எடுத்துட்டு வரேன், லாக்கர்ல வச்சுட்டேன், அங்கிருந்து எடுக்க முடியல, கபருக்குள்ள ஒரு மூக்குத்தியை கூட விட மாட்டான், மூக்கு அறுத்துருவான் கலக்க முடியலன்னா. வைரத்தோட கலக்க முடியல, காதை அறுத்தாச்சு, பிறகுதான் கபருக்குள்ள இறக்குனாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். யாருக்காண்டி இவ்வளவு நகையும் சேர்த்து வைக்கிறோம்னு தெரியல. சரி, யாராவது போய் கொண்டு வரீங்களா? யாரும் போகல. சரி, யாரும் போனா வருவீங்களா? இப்படி கேட்போம். போனா யாராவது வருவீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? சரி, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. என்னம்மா வாடியெல்லாம் கொண்டு வந்தீங்களா இல்லையா? கொடுங்க, வாடியை கொடுங்க, வைப்போம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். இப்போ காதுல கழுத்துல என்ன போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் கலக்கி போட்டு போங்க இப்போதைக்கு. என்னம்மா, வேற நீங்க வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம், லாக்கருக்கு போக வேண்டாம், வெளியூர் லாக்கருக்கு போக வேண்டாம்.
ஏன்னா அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேண்டாம். என்ன ஒருத்தர் எழுந்திரிச்சு போயிட்டு அதை வாங்கி கொண்டு சொல்லுங்க. உங்க பின்னாடி இருக்க ப்ளூ கலர் ட்ரம் கூட எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 20 பவுன் போட்டாங்கன்னா இந்த ட்ரம் பத்தாது. என்ன செய்யறது? மாமரை உடைச்சிருக்கான். முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டத்துக்கே வராம இருந்திருக்கு. எனக்கு தெரியாதா? அனுமதி கேட்டா அம்மா வீட்டுல இருந்து நல்லா போட்டாங்க. மாப்பிள்ளையோட அனுமதியை வாங்கணும். மாப்பிள்ளை போட்ட நகையை கொண்டு வேண்டாம். மாப்பிள்ளை உங்களுக்கு போட்ட நகை 100% ஹலாலையும் ஹலால். சிறப்பா வச்சுக்கோங்க. கஞ்சிதான் கொடுத்துருவாங்கம்மா. இந்த ஊருந்தா மேல இருக்கிற வாங்கிட்டா விடுவா. நான் போறேன். அது பங்குதும் இல்லை. நல்லா இருக்குமா? சிறப்பா என்ன கூடி வேண்டாம். நிறைய போட்டா பகுதி வருகிறது. அவங்களுக்கும் இல்ல சிறப்பா தான தர்மங்கள் செய்யுங்க. 100 எங்களோட பயணம் போய்கிட்டு இருக்கு. பல நலத்திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அழைப்பு போயிருக்கா. அது ஏன் சொல்றேன்னா சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. முத்துப்பேட்டையில ஒரு சகோதரி அழுதுகிட்டே வந்து இந்த வாடியில ஒரு சாப்பாடை போட்டாங்க. அழுதுகிட்டே வந்து என் மைக்க வாங்கி பேசினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிரிக்கிறோம். நாளைக்கு அல்லா கேட்கும்போது நம்மகிட்ட சொல்றதுக்கு பதில் கிடையாது. எல்லாம் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு போடுங்க. நிஜமா அல்லா கேட்டா நமக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. உயிரினும் மேலாக நபிகளாரை நேசிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. நீங்கெல்லாம் ஈமானை நீங்கள் கொண்ட ஈமான்ல குறிப்பில் ஆகணும்னா அல்ஹம்துலில்லாஹ் உயிரினும் மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். உயிரினும் மேலாக நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னதை இப்போவா ஃபாலோ பண்ணணும். அப்போ குடும்பத்துக்காக சமூகம் சொல்லிச்சுங்கிறதுக்காக சில கௌரவங்களுக்காக நாம் மகர் என்கிற சட்டத்தை குறைக்க கூடாது. அதனால பல லட்சம் ஏழைகள் நோவினைக்கு ஆளாகிறாங்க. நரகத்துல பெண்களோட எண்ணிக்கை அதிகமா பார்த்தாங்களா? அப்ப பெண்கள்லாம் கேட்டாங்களா, இதுல இருந்து நாங்க எப்படி எங்களை பாதுகாப்புக்கிறதோ அப்படின்னு பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்டரி இல்லவா இருக்கும். அப்போ ரசூலா சொல்லி கொடுத்தாங்க. உடனே சொல்றது என்ன தெரியுமா? அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். இந்த மாதிரி அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறதா சொல்லி கொடுத்தாங்க. நாம் அதிகமாக தான தர்மங்கள் செல்ல நம்மளோட மனசுக்கு பக்குவப்படுத்துவோம். நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு நான் செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பிறகு நீங்கள் செஞ்ச உதவிகளுக்காக நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு எங்க வாழியை கொடுக்குறோம்னு வைக்கல. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன தொகைகளை இதுல போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. அதை குறித்து ஏதாவது நாளைக்கு விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிறைய தான தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு கணக்கு கொடுத்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இங்க இருந்து ஒரு நிகழ்ச்சிங்க, இங்க இருந்து எங்களுக்கு அன்னைக்கு தெரியல. சரி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ திருமணம் செய்யும் போது, எங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு நீ திருமணம் செய்கிற போது சுபஹானல்லாஹ் மகன்படிதான் வேலை நடக்கும்.
பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு குண்டு மணி நகத்தை போட மாட்டோம் அம்மா சொல்லணும், கொண்டு போக மாட்டேன்னு கல்யாணம் பண்ண சொல்லணும், கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லை நாட்டு அதோடு மாமியார் சொல்லணும். அப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்கட்டும். இங்க இருந்து முடிவெடுப்போம். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களா கை கொண்டு பார்ப்போம். பெண் பிள்ளை எல்லாம் நற்செய்தியை